அந்த பேருந்திலே இருக்கக்கூடிய மக்களாகிய உங்களையெல்லாம் கையில் வைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு நம்முடைய அன்பு தலைவர் இந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக நடைபயணமாக நடந்து உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உன்னதமான தலைவியாக அன்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சில்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்.
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து. எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம். நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழே தமிழே தலை நூறு பாரு அவனா மறந்து
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா தனக்கடா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா தனக்கடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கண்ணாடினா கனிதனா கண்ணாடினா கனிதனா கண்ணாடினா கனிதனா கண்ணாடினா கனிதனா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா தனக்கடா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா கண்ணாடி காணனா தனக்கடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நம்முடைய உங்கள் முன்னாலே நம்முடைய அன்புக்குரிய அன்னியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய குன்னம் தொகுதியினுடைய பெரியோர்களை தாய்மார்களை உங்களை காண்பதற்காக மக்களோடு மக்களாக மக்கள் தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேட்டனுடைய ரத யாத்திரையை துவக்கி வைத்து மக்களோடு மக்களாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் எம்.கே. சுதீஷ் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு அன்புக்குரிய தலைவர் கேப்டன் கண்ட கனவுகளை நினைவாக்கக்கூடிய தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திற்கு முன்னாலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனருடைய ரத யாத்திரைக்கு பின்னாலே உங்கள் மத்தியிலே மக்களாகி உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் வீட்டு பெண்ணாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரதத்திற்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னாலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் என கேட்டு இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே நம்முடைய கேப்டனுடைய ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் 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 என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களில் ஒருவராக தமிழக அரசியலே தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர்களுடைய ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தலைவியாக மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தாருங்கள் 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 என கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளரோடு கழகத்தினுடைய பொருளாளர் எம்.கே. சுதீஷ் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே, நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய தலைவியாக அன்புக்குரிய அன்னியார் கழகத்தினுடைய காவல் தெய்வமாக உங்கள் மத்தியிலே இந்த மக்கள் வெள்ளத்திலே
அருள் ஆசியோடு நம்மளுடைய குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் கழகத்தின் பொதுச் செயலாளரும் நம்மளெல்லாம் நாடுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வீர நாச்சியார் உங்களிடையே முன் இப்போது சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடன் நம்முடைய கழக பொருளாளர் அருமை அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்களும் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சிவ ஐயப்பா அவர்களும் மற்றும் இங்கே கூடாக கூடியிருக்கின்ற அத்தனை கழக சொந்தங்களுக்கும் இப்போது நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் உரையாற்றுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞரை வணங்கி இன்றைக்கு குன்னம் தொகுதியில எங்களுடைய மக்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற கேப்டனின் ரத யாத்திரையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் நாம நேரடியா சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் செயலாளர் ஜெயவேல் அவர்களுக்கும் நமது பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் என்னை ஆளாத்தி எடுத்து வரவேற்ற என் அன்பு சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்திலே என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு குன்னம் தொகுதிக்கு நாம வந்திருக்கிறோம். 2026 குன்னம் தொகுதி முரசு வென்றது என்கின்ற வெற்றி செய்தியை மக்களாகி நீங்கள் தரணும். தலைவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க என்ன செய்யணும்? குன்னம் தொகுதியை முரசு வென்றது என்று நீங்க எல்லாரும் ஒரு வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு நம்மளுக்கு தேர்தலுக்கு. ஆனாலும் ஏன் நாங்க முன்கூட்டியே வந்திருக்கோம்னா, உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு தான் உங்க அண்ணி வந்திருக்கிறேன். உங்கள் நலனில் அக்கறை காட்ட தான் வந்திருக்கேன். இப்ப தமிழ்நாடு முழுக்க போறப்போ எந்தெந்த தொகுதியில என்ன தேவை இருக்கு, ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கேப்டன் ரதம், இது என்ன சாதாரண ரதமா? இலங்கை வாழ் தமிழர்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட ரதம். அந்த ரதம் எப்பவுமே கேப்டன் நம்ம கூட தானே இருப்பாரு. அதனாலதான் இந்த வாட்டியும் ரதத்துல தெய்வமா மக்களை தேடி மக்கள் தலைவர் வந்துட்டாரு. கேப்டன் இல்லாம நம்ம யாரும் இல்ல. நம்ம எங்க இருக்கோமோ அங்கதான் கேப்டன் இருப்பார். அதனாலதான் நம்மளுடைய இன்னைக்கு ரதத்துல தெய்வமா இருந்து நம்மளை எல்லாரையுமே தலைவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம அரியலூர் பெரம்பலூர்ல முரசு வென்றது கிடையாது. ஆனால் முதல் முறை ஒரு சரித்திர சகாப்தத்தை படைத்தே தீர வேண்டும். நம்ம தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்று தீர வேண்டும். வென்று இந்த குன்னம் தொகுதியில நமது வேட்பாளராக நிற்பவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும். அப்படி ஜெயிச்சு வர்றப்போ நம்ம அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும் என்கின்ற முதல் அறிவிப்பை இப்ப தர செந்துறை, அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, அத என்ன பண்ண போறோம்? பேரூராட்சியாக நம்ம அறிவிக்க போறோம். அதே மாதிரி செந்துறையில அரசு மருத்துவமனை இரவு மருத்துவர்கள் இருக்கிறதுல, மருந்து மாத்திரை இல்ல, செவிலியர்கள் இல்ல, இந்த நிலை எல்லாமே நாம மாத்த போறோம். கேப்டன் நடிகராக இருந்த காலத்திலிருந்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளை என்னெல்லாம் கொடுத்தாரு?
கட்டில் கொடுத்தாரு, மெத்த கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அப்பயே தலைவர் கொடுத்தார். அதனாலதான் சொல்றேன், இந்த தொகுதியை நாம ஜெயிக்கிறப்போ உறுதியாக அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லா வசதிகளோடு தரம் உயர்த்தப்படும். அதே மாதிரி செந்தூர்ல அரசு கலை கல்லூரி உறுதியாக நாம ஏற்பாடு செய்வோம் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். இப்ப நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், எங்க திரும்பினாலும் சிமெண்ட் ஆலைகள் தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் சிமெண்ட் ஆலைகள். அங்க படிச்ச இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துவோம் கண்டிப்பாக. அதுவும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதை கட்டாயம் நம்ம வலியுறுத்துவோம். செந்துறையில ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்வதற்கு மத்திய அரசிடம் பேசி நாம் எல்லா திட்டங்களையும் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க செந்துறையில அடுத்தது அதனால இங்க எல்லாரும் என்ன வரவேற்க வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாரையும் பார்த்து நான் வணங்குறேன். இந்த மாசம் என்ன யாருடைய பிறந்த நாள்? 25ஆம் தேதி வருவாய் ஒழிப்பு தினமா நீங்க கொண்டாடணும். அது மட்டும் இல்ல, ஜனவரி 9 கடலூர்ல நடக்கிற மாநாடுக்கு எல்லாரும் கட்டாயமாக கலந்து கொண்டு அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்க அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 22ஆம் தேதி தலைவரை மீண்டும் நீங்க எல்லாம் திரையிலே காணலாம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகிறது. எல்லாரும் போய் பாருங்க, கட்டாயம் பாருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறது. தலைவரை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்காரு. நான் படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் போய் திரையில தலைவரை பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இளைய கேப்டன் வருவாரு, சண்முக பாண்டி எல்லாம் அடுத்து வருவாங்க உங்களை பார்க்க. எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. புரியுதுங்களா? கேப்டன் பிரபாகர் படம் இடைவெளியில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாம் டீ காபி குடிக்க வெளியே போயிடாதீங்க, உட்காந்து பாருங்க. சரிங்களா? அதனால எல்லாரும் பெருந்திரளா என்ன வரவேற்றிருக்கீங்க. நிச்சயமாக மீண்டும் வருவேன். தேர்தலை ஒட்டி வருவோம். ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்து வருவோம். வெற்றி வேட்பாளரோடு வருவோம். நாம் இடைபெறும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று சொல்லி என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் செந்துறையில ராஜேந்திரன், செல்வராஜ், சக்திவேல், சரவணன், ராஜீவ்காந்தி, சுகன்யா, செல்வி குமார், ரவி மற்றும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு. இங்க சலவை நிலைய கடைக்கு இலவச மின்சாரம் கட்டாயம் நம்ம ஜெயிச்சு வந்த உடனே தரப்படும். அதே மாதிரி கல்வி வேலை வாய்ப்பு பின்தங்கி இருக்கிறதுனால அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நீங்களை எல்லாரும் படிச்சவங்களா கொண்டு வருவோம். அதே மாதிரி எம்ஐசி வரலாறு மாதிரி சரியா? ஓகேவா? அதனால தேர்தல் அப்ப நான் வரேன். வேட்பாளரோட கூட்டணியோட என்னெல்லாம் வாக்குறுதி இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவோம். சொன்னதை செய்வோம், செய்யறத சொல்லுவோம். ஏன்னா இது யார் கட்சி? இது யார் கட்சி? இது கேப்டன் கட்சி. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை. அதனால எல்லாருமா சேர்ந்த வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒலிக்க அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க
கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 மக்களுக்கான மக்கள் தலைவர் என்ற திட்டங்களுக்காக எங்கள் தொகுதியில மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த தொகுதியில உங்களுக்கு என்னெல்லாம் நாம செய்ய வேண்டியிருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் நம்ம தருகிறோம், அதையெல்லாம் நிறைவேற்றி வருகின்ற 2026 தேர்தலில முரசு சின்னம் வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை நீங்கள் தந்து இந்த தொகுதிக்கு உழைக்க எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்கதான் உங்களுக்கு வந்திருக்கேன். வாய்ப்பு தருவீங்களா? முரசு வாய்ப்பு தருவீங்களா? சரி. அதனால தேர்தல் அப்ப வர எல்லாரையும் பார்ப்ப வாக்குறுதி கொடுப்ப. இந்த மாசம் 25 தலைவர் பிறகுநாள் நல்லா கொண்டாடுங்க. ஜனவரி 9 மாநாடுக்கு வாங்க. 22 கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன வரவேற்ற எல்லாருக்கும் இருகரம் கூட்டு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர், நமது இதய தெய்வம் வணங்கி இன்றைக்கு குன்னம் தொகுதியில உங்க எல்லாரையும் பார்க்கறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு நான் போகும்போது நீங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தீங்க, அதனால போய் ரத யாத்திரையை தொடங்கிட்டு அங்க எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா எல்லாம்? உங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி, உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இதுவரைக்கும் நம்ம தேர்தலும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏன் அண்ணி இப்ப வந்திருக்காங்கன்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஏன் சொல்லுங்க? உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் தேர்தல் அப்பதான் வரணுமா என்ன?
ஓட்டு கேட்கதான் வரணுமா? என் மக்களை பார்க்க வரக்கூடாது அதுக்கு முன்னாடியே? அதுக்காக தான் மத்தவங்க எல்லாம் ஓட்டுக்கு தான் வருவாங்க. நம்ம வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம், பாசத்துக்கு கட்டுப்படுவோம். அதனால நம்ம மக்கள் எப்படி இருக்கீங்க, என்ன தொகுதியில நம்ம வந்தா செய்யணும், நம்ம தொகுதியில என்னெல்லாம் இப்ப குறைபாடு எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால இதுவரைக்கும் குன்னம் தொகுதியில முரசுச்சுன்னா ஜெயிச்சது கிடையாது. ஆனா உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், நம்மளுடைய மாவட்டம் கேப்டன் கோட்டை இது எப்பொழுதுமே அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும். அதனால நிச்சயமாக இந்த தேர்தல்ல நாம வந்து முரசு சின்னம் வெற்றி அடையணும். யாருக்காக? மக்களாகிய உங்களுக்காக தான். உங்களுக்காக தான் வெற்றி அடைஞ்சாதான் நம்ம தொகுதிக்கு நம்ம தேமுதிக சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு நம்மளுக்கு வந்து உதவியா இருக்கும். அதனால நல்லபடியா இப்ப இருந்தே யோசிச்சு வைங்க. நிச்சயமாக ஜெயிச்சு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த தொகுதியை முன்னேற்றுவோம். இங்க மக்காச்சோளம் வந்து அறுவடை வந்து கூடுதலா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நேரடி கொள்முதல் கிடையாது, உரிய விலையும் கிடையாது. உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் அது நேரடி கொள்முதல் செய்து உரிய விலை விவசாயிகளுக்கு நிச்சயமாக தேமுதிக பெற்று தரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். பெரம்பலூர் அரியலூர் சாலையை சீரமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை. பருத்தி சாகுபடி இங்க இருக்கு, அரசே உரிய விலை கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி இங்க ஜவுளி பூங்கா ஒண்ணு சீக்கிரமாக நிறுவி தர வேண்டும். அதே மாதிரி பெரம்பலூர் மாநகராட்சி பாதாள சாக்கடை கழிவு நீர் வந்து சுத்திகரிக்கணும். பெரம்பலூர் மாவட்டத்துல இங்க கால்நடை மருத்துவமனை என்பதே கிடையாது. எங்கெல்லாம் விவசாயிகள் இருக்காம கட்டாயம் அங்க கால்நடை இருக்கும். அந்த மருத்துவமனையை நம்ம வந்து ஜெயிச்சு நிச்சயமாக இந்த தொகுதியில் கால்நடை மருத்துவமனை கொண்டு வருவோம். அதே மாதிரி புவிசார் குறியீடாக சின்ன வெங்காயம் இங்கதான் அதிகமாக விளையுது. அந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் விருது பெற்று அந்த விவசாய மக்களுக்கு அந்த பலன் கிடைக்க செய்வோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மருத்துவ கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்க எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக ஜெயிச்சு வந்தா உங்களுக்கு மருத்துவ கல்லூரி கொண்டு வரப்படும். கடந்த 3 வருஷமாக கொட்டை நீர்த்தேக்க பணிகளை நடந்திருக்குது. அதை விரைந்து முடிச்சு மக்களுடைய தண்ணீர் கஷ்டத்தை போக்கணும், விவசாயத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. கட்டாயமாக நம்ம ஜெயிச்சு வந்தவுடனே உறுதியாக அந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இப்போ தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தது உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வாட்டி நம்ம தேர்தல் வரும்போது நீங்க எல்லாம் தெளிவான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் நம்ம மக்களையும் சரி நம்ம தொகுதியையும் முன்னேற்றும். போட்டவங்களுக்கு ஏதோ ஓட்டு போடணும், காசு யாரு ஓட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம தொகுதி முன்னேறணுமா வேணாமா? மக்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா? இப்ப இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் வராங்களா உங்களை எல்லாம் பார்க்க? யார் எம்எல்ஏ இப்ப? ஏடிஎம்கேவா? ஓஹோ, அப்படியா? அமைச்சரா இருக்கிறவரே வரமாட்டேங்கிறாரா? நம்பி ஓட்டு போட்டீங்க. அட்லீஸ்ட் பஸ்ஸாவது விடுறாரா எல்லா கிராமங்களுக்கும்? பழைய ஓட்ட வரிசல் பஸ் தான் கொடுக்கிறாருன்றாங்க. அப்ப நீங்களும் அவங்களுக்கு பாடத்தை புகட்டுங்க, சரிங்களா? அதுதான் சொல்றேன். ஓட்டு மட்டும் வாங்கி போறாங்க, அமைச்சரா இருக்காங்க. அப்ப இந்த தொகுதிக்கு நல்லது செய்யணுமா இல்லையா? செய்யணும்ல. ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட பரவாயில்ல, அமைச்சரா இருக்காரு. அப்ப செஞ்சா என்ன, குறைஞ்சா போறாங்க. ஆனா மக்களுக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கேப்டன் கூட ரொம்ப மனசு கஷ்டம். என் மக்களே மக்களேன்னு உங்களுக்காக தான் தலைவர் பேசினாரு. நீங்க எங்க மாற்றத்தை கொடுத்தீங்க? இப்ப அவருக்கு இழந்துட்டோம், இப்ப வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறீங்க. இருந்தப்போ ஒரு வாட்டி நீங்க வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமா நம்ம தலைவர் மாத்தி காட்டிச்சுவேன்.
லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொடுத்திருப்பார். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்னார்ல தலைவர், இப்பதான் அதை 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு பஸ் லாரியில வச்சு பொருளை கொண்டு போய் கொடுக்கிறாங்க. ஆனா நம்ம தலைவர் ஜெயிச்சிருந்தா வீடுதோறும் அத்தனை பேருக்குமே ரேஷன் பொருள் வீடு தேடி கொடுத்திருக்கோம். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய நெசவு நல்லா கொண்டு வந்திருப்பார். லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொடுத்திருப்பார் கேப்டன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்திருப்பார். தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார், தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார். புரியுதுங்களா? மக்களுக்கு செய்யணும் எல்லாமே என்கிட்ட சொல்லி இருக்கார் தலைவர். அதனால அவர் எங்குமே போல அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி எனக்குள்ள. அதனால சொல்றேன் உங்களுக்கு, தாய் குலங்களே, ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதே மாதிரி என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம தலைவர் எங்கும் போல தெய்வமாக கருடராக நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. அவரோட கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வென்றெடுப்போம் என்று இந்த உங்க எல்லாருக்குமே நான் உறுதியாக சொல்றேன். அதனால இந்த மாசம் என்ன, யார் பிறந்த நாள்? கேப்டன் பிறந்த நாள் 25. நீங்க எல்லாரும் வறுமை ஒழிப்பு தினமாக அந்த தினத்தை கொண்டாடுங்க. ஜனவரி 9 நம்ம மாநாடு, எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். கடலூர்ல வருவீங்களா? எல்லாரும் வரணும். ஏன்னா நம்ம அந்த வெற்றி தான் தேர்தல் வெற்றிக்கான அச்சாரம். அதனால நீங்க எல்லாரும் வாங்க. இந்த மாசம் 22ஆம் தேதி தலைவருடைய படம் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகுது. இங்க எல்லாம் போய் ஸ்கிரீன்ல பாருங்க. இடைவெளியில ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? சர்ப்ரைஸ் இருக்கும், எல்லா ஸ்கிரீன்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நான் இப்போ வேப்பூர் வரைக்கும் போனோம், வேற வர்ற மாதிரி இருக்கு. நீங்களும் வீட்டு சீக்கிரம் போய் சேருங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நான் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று சொல்லி வரவேற்பு கொடுத்த ஜெயவேல் அவர்களுக்கும், சிவா ஐயப்பன் அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், ஜெயவேல் மற்றும் ஆதிமூலம் அவர்களுக்கும், செல்வராஜ் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், இங்க அனைத்து பேருக்குமே இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு, நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டன் அணையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய அன்புக்குரிய அந்நியார் உங்கள் மத்தியிலே வீர உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே,
குன்னம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர்ல நம்மள மக்களாகிய உங்க அத்தனை பேரையுமே சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த மாவட்டத்தின் செயலாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் ஜெயவேல் அவர்களுக்கும் இங்க மண்டல பொறுப்பாளராக இருக்கும் சுபா ரவி அவர்களும் கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது கல்கி அணியை சேர்ந்த அனைவருக்கும் இங்கு என்னை வரவேற்க கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சந்தியாக இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வேப்பூர்ல உங்க அத்தனை பேர் சந்திக்கிறேன்னா இது தேர்தல் நேரம் கிடையாது. ஆனாலும் எதற்காக நாம வந்திருக்கோம்னா உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேச, நம்ம தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யணும், நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் வேப்பூர் வந்திருக்கேன். வேப்பூர் வந்து விருதாச்சலம் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கு, கரெக்டா? எனக்கு இது வரலாறு மொத்தம் தெரியும். ஏன்னா கேப்டனுக்காக விருதாச்சலம் தொகுதியிலேயே 1.5 மாசம் உங்க பொண்ணா இங்கேயே இருந்து தேர்தல் களத்துல நாம வேலை செஞ்சுதான் ஒரு மகத்தான வெற்றியை, முதல் வெற்றியை விருதாச்சலம் தொகுதி தலைவருக்கு பெற்று கொடுத்தது. அப்ப எனக்கு தெரியும் வேப்பூரை பத்தி. வேப்பூர் சொன்னாலே கேப்டன் கோட்டை, இது கேப்டன் கோட்டை, எனக்கு தெரியும். நம்ம இங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்திருக்கோம், பெண்களுக்கு இலவசமாக தையல் கொடுத்திருக்கோம், படிக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, விருதாச்சலத்தில் வந்த போது லாரிகளில தண்ணியை கொண்டு வந்து வீடு வீடியாக விநியோகிச்சவர் நமது கேப்டன் அவர்கள். அந்த நாட்கள் தான் எனக்கு பசுமையா இருக்கு. இந்த நிச்சயமா மைக்கு கட்டாது, நல்ல மைக்க தாங்க, நல்ல மைக் கொடுங்க. இந்த முறை நாம வந்து குன்னம் தொகுதியையுமே நாம வென்றெடுக்க வேண்டும். எப்படி விருதாச்சலம் தொகுதியில நாம வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இந்த வாட்டி குன்னம் தொகுதியிலுமே நிச்சயமாக வெற்றி வாகை சூட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். கேப்டன் வந்து விருதாச்சலத்தில் ஜெயிச்சப்போ எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை விருதாச்சலத்துக்கு பண்ணார். அது மாதிரி வேப்பூருக்கு செய்யணுமா இல்லையா? நம்ம மக்கள் நல்லா இருக்கணுமா வேணாமா? நம்ம தொகுதி நல்லா இருக்கணுமா வேணாமா? அதனாலதான் கேட்கிறேன், உங்க பொண்ணா, உங்க வீட்டு பெண்ணாக, உங்க அண்ணியாக, கேப்டனின் மனைவியாக, ஏன்னா மக்களுக்கும் தொகுதிக்கும் நல்லது செய்து இந்த தொகுதியில முரசு சின்னம் வென்றது என்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நீங்க எல்லாருமே தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தேர்தல் நேரம் வரும்போது வருவேன், வெற்றி கூட்டணியோடு வருவேன், நல்ல வேட்பாளரோடு வருவேன். அந்த வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாரும் வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்றும் எல்லாரும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜெயிச்சு வந்தா நம்ம வேப்பூருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் சொல்றேன். வேப்பூர்ல அரசு மருத்துவமனை போதிய மருத்துவ வசதிகள் கிடையாது. டாக்டர், நர்ஸ், மருந்து, மாத்திரை எதுவுமே கிடையாது. தலைவர் மட்டும்தான் அரசு ஆஸ்பத்திரிகள் கட்டில் மத்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். அந்த மாதிரி இந்த வாட்டி ஜெயிச்சு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நிச்சயமாக நாம் தரம் உயர்த்துவோம். வேப்பூர்ல இருக்கிற அரசு மகளிர் கலை கல்லூரி, அறிவியல் கலை கல்லூரி பாதுகாப்பு காரணங்களால
அடிப்படையாக எடுத்து விவசாயிகளுக்கு நிச்சயமாக நம்முடைய கட்சி சார்பாக வேட்பாளர் சார்பாக நிச்சயம் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றுவிட உறுதியாக உங்களுக்கு செய்வோம். அதே மாதிரி கிளிப்புலியூர் பஞ்சாயத்துல ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, அதே மாதிரி கிளிப்புலியூர், சிறுகுடல், கே புதூர், சிலோன் காலனி, சுமார் 6000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்து அதுதான் இருக்கு. சிறுகுடல் மற்றும் சிலோன் காலனி தனி பஞ்சாயத்தாக மாற்றப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அரியலூர், புதுவேட்டக்குடி, வேப்பூர், எறையூர் வழியாக பேருந்து வசதிகளையும் உறுதியாக உங்களுக்கு செய்து தரப்படும். சரியா? இப்ப யார் உங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ? யார் எம்எல்ஏ? எம்எல்ஏ அமைச்சர் தானே? அமைச்சர் தானே? போக்குவரத்து துறை அமைச்சர் தானே? ஏன் பஸ் விட்டா என்ன குறைஞ்சு போயிட்டு போறாரா என்ன? ஏன் பஸ் விடல? புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே கட்சி தேமுதிக கட்சி தான். இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு அமைச்சர் தானே, போக்குவரத்து துறை அமைச்சர் தானே. ஏன் மக்களுக்கு நல்ல பஸ் வசதி பண்ணி கொடுத்தா என்ன? இன்னைக்கு கிராம பகுதிகள்ல எல்லா மக்களுக்கும் பஸ் வசதி செய்து கொடுத்தா என்ன? குறைஞ்சா போறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிக்கணும். வர தேர்தல்ல அவங்களுக்கு எல்லாம் நம்ம பாடத்தை புகட்டணும் சொல்லி அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். அது வரைக்கும் வராது அவங்களுக்கு எல்லாம். சரிங்களா? கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு 3500 இருந்து 5000 ரூபாய் நிச்சயமாக தேர்தல் முடிந்த நாம வாங்கி தருவோம். அதே மாதிரி இங்க இருக்கின்ற மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த தேர்தல் 2026 முடிஞ்சவுடனே அரசு நிறுவனங்களை 10 வருஷத்துக்கு மேல ஒப்பந்த தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க. அவங்க அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று திமுக சொல்லிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யல. நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா நிரந்தர பணி உங்களுக்கு எல்லாருக்கும் அமைத்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நம்ம வந்தவனே சூழல் கொடுத்து பாத்தீங்களா? நல்லவங்க வந்தா பூமி குளிருமா? கேப்டன் எங்க போனாலும் மழை வரும். சரிங்களாமா? அதனால மழை நல்லதுதான். ஆனா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா போன பிறகுதான் மழை வரும். சரிங்களா? இப்ப ஆமா, கேப்டன் வந்தாலே மழை பெய்யும். அவர் தர்மவான், அன்னதான பிரபு. இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு அன்னதான பிரபு இருக்காருன்னா அது யாரு? நம்ம கேப்டன் மட்டும்தான் அன்னதான பிரபு. அதனாலதான் இன்னைக்கு தலைவர் அவர்களுக்கு இலங்கையில இருந்து ஒரு ரதத்தை செஞ்சு தலைவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இப்பதான் நான் எல்லா இடத்துலயும் ரதத்தோட மக்களை சந்திச்சுதான் இப்ப நான் வேப்பூர் வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் சொல்றேன், மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையாக தமிழ்நாடு முழுக்க வந்துகிட்டு இருக்கார். உள்ளம் தேடி இல்லம் நானே உங்களுடைய எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கேன். எல்லாருமே மக்களை நேசிச்ச ஒரு தலைவர், உங்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். என் மக்களே, என் மக்களே, என் மக்களே, மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். ஆனா தலைவர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆக்கி இருந்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 கொண்டு வந்திருப்பார். ஆனா என்ன சொன்னாங்க? ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். தமிழக அரசு இப்பதான் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, தலைவர் எங்கும் போல நமக்குள்ள நம்ம உயிர் மூச்சுல ரத்தத்துல நம்ம சக்தியில நம்ம கூட இருக்கார். நம்ம உணர்வுல நம்மளோட கலந்து இருக்கிறார் தலைவர் அவர்கள். கருடராக இறைவனாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
விட்டா விடுஞ்சிடும். அவ்வளவு சொல்லியிருக்காரு மக்களுக்கு. என்ன சொன்னாரு? என் மக்கள் நல்லா இருக்கணும், என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் விரும்பினார் அவரு. அதனாலதான் கடைசி வரைக்கும் என் மக்களே சொன்னாரு. சரிங்களா? உங்க சரிமா பாக்கலாம். கூட்டணி பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். ஆனா உங்களுக்கு சொல்றேன், 2026 தேர்தல் தேமுதிக ஒரு மகத்தான கூட்டணியை அமைக்கும். நல்ல வேட்பாளரை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுவோம். அப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம குன்னம் தொகுதியில மக்களுக்கு தலைவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அத்தனை திட்டங்களையும் நாம் செயல்படுத்துவோம் என்று உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொல்றேன். சரிங்களா? அதனால மீண்டும் தேர்தல் நேரத்திலே வருவோம், உங்களை சந்திப்போம், மகத்தான வெற்றியை தரணும். இந்த மாசம் யார் பிறந்த நாள்? கேப்டன் பிறந்த நாள். வறுமை ஒழிப்பு தினம். வறுமை ஒழிப்பு தினம். அவர் ஆசைப்பட்டார், என் தமிழ்நாட்டில் வறுமையே இருக்கக்கூடாது, என் மக்கள் கஷ்டமே படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார் தலைவர் இல்லையா? அதனால இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு வறுமையை முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு தலைவர் சொன்னது எல்லாமே கொண்டு வருவோம். இளைய கேப்டன் அடுத்த வாட்டி வருவார் உங்களை எல்லாரையும் பார்க்க. சரிங்களா? உறுதியா அடுத்த வாட்டி வரும்போது இளைய கேப்டனும் வருவாங்க, சண்முக பாண்டியனும் வருவாரு, தலைவர் கண்டிப்பா 2 பேரும் வருவாங்க. அவங்களுமே கேப்டன் மாதிரியே தான். மக்கள் அப்படிதான் ஆசை அவங்களுக்கு. அதனால உங்களுக்காக தான் அவங்க உழைப்பாங்க, தமிழ்நாட்டுக்காக தான் அவங்க இருக்காங்க, உங்களுக்காக எல்லாம் நல்லது செய்யதான் இருக்காங்க என்பதை மனசுல வச்சுக்காங்க. எனவே உங்க எல்லாரையும் பார்த்ததுல நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எதுவும் என்கிட்ட பேசணுமா? சரி, அது நான் வைக்கிறேன். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? சரி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. சரிங்களா? அன்னதானத்தை போய் எப்படி விடுவோம்? அதெல்லாம் விடவே மாட்டோம். அதெல்லாம் எந்த காலத்துக்கு விட மாட்டோம். கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டா இருக்காங்க. தினந்தோறும் 3000 4000 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறோம். அது இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டன் ஆன்மா சாந்திக்கு அவர் சந்தோஷப்படி தன்னை தேடி வருபவர்கள் வயிறார சாப்பாடு சாப்பிட்டு தான் போனோம். அது நிச்சயம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயம் வந்தீங்களா? வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. வராதவர்கள் மட்டும் பாவம் பெண்கள் தான் எல்லாம் கை தூக்குறாங்க. நீங்க எல்லாம் வரும்போது அவங்களை கூட்டு வரலாம்ல பெண்களை. ஒண்ணு இல்ல, நிச்சயம் பஸ் வச்சு அவங்களை எல்லாம் எங்க கட்சிக்காரங்க கூட்டு வரணும். புரியுதா? தலைவர் கோயிலுக்கு பெண்கள் என் தாய் குலங்களை கூட்டு வரணும். ஏன்னா அவ்வளவு நேசிச்சாங்க தலைவரை. எல்லா பெண்களும் எங்க புள்ள அவரு எஜமா அவர் ஆசா, நம்ம அவர் ஆசா நல்லா இருக்கணும் தான் எல்லா பெண்களும் சொன்னாங்க. ஏன்னா அவர் சொல்வாரு, நீங்களும் கருப்பு நானும் கருப்பு, அதுதான் நம்மளுக்கு உள்ளது. அவர் சென்னையில இருக்கிறத விட கிராமத்துல இருக்கிறதா கேப்டன் ரொம்ப விரும்பினார். சிஎம் ஆயிருந்தா கிராமங்கள்ல தான் கேப்டன் இருந்திருப்பாரு. உங்களுக்கு சொல்றேன், இப்போ நிச்சயம் அந்த வரலாறு உருவாக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. அவர் கனவு எல்லாத்தையும் நிச்சயமாக நாம் அடைவோம் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். தூரல் பொழுது நீங்க எல்லாம் பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். எனவே எல்லாரும் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இடைவேளையில சரியா பாருங்க. எல்லாரும் நம்மளுடைய கடலூர் மாநாடுல தவறாக வந்து நீங்க எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். கடலூர் மாநாட்டுல எல்லாருமே தவறாம வந்து கலந்துக்கணும். அந்த மாநாடு வெற்றி மாநாடு. வருகின்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு அது அச்சாரமாக
பெற்ற என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழன் என்று சொல்லடா, தன்னை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி நம்ம மாவட்ட செயலாளர் ஐயப்பன் அவர்களுக்கும், ஜெயவேல் அவர்களுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், செல்வராஜ், எல்லாருக்குமே ஹரிகிருஷ்ணன், பழனிவேல் என்கின்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் தேமுதிக சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப ஒரு குழந்தைக்கு இங்க பேர் வைக்க சொன்னாங்க, அவங்களே பேரு எழுதி கொடுத்திருக்காங்க. இல்லன்னா நான் கேப்டன் பேர் தான் எப்பவுமே வைப்பேன். அவங்க பிரிய தர்ஷன் அப்படின்னு பேர் வைக்க சொல்லி அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்திருக்காங்க. சோ அதே பேர் வச்சிடலாமா? சரி, எங்க குழந்தை அப்படியே கீழே இருக்கட்டும், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு. பிரிய தர்ஷன், பிரிய தர்ஷன், பிரிய தர்ஷன் எல்லாம் கை தட்டுங்க. ஆனா கேப்டன் பேர் ஒரு செல்ல பேர் அவருக்கு வைப்போம், வாஞ்சின்னு வைக்கலாம். வாஞ்சிநாதன் வாஞ்சின்னு ஒரு செல்ல பேரு அவருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றேன். எனவே அந்த பிள்ளை 16 செல்வம் பெற்று நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்துறோம். எனவே உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கேப்டனோட கூட்டம், இனி யாரும் வாட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம், மனசு பவர தங்காட்டம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.